ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ட்ரிச்சி. ஏன்னா இப்போ நான் ட்ரிச்சியில் இருக்கேன், அதனால் வெல்கம் டு ட்ரிச்சி. ஒரு சிலர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து திருச்சியில் தானே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. ஆமாம், நான் அங்கே தான் இருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, ஒரு நார்மல் வீடியோ தான். வீட்டில் குக் பண்ணுறோம், சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்து போகிறோம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த விலாகு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு ரெசிபி அங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் முட்டை குழம்பு ரெசிபி நடக்குதா? காலையில் ஏதோ ஒரு சீரீஸ். என்ன சீரீஸ் ஆச்சோ அது? சீரீஸ் இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஸோ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து மை ரூம். திஸ் இஸ் மை ரூம். வெல்கம் டு மை ரூம். மை ரூம் ஒரு கிளான்ஸ் சுற்றி காட்டுடா. பார்பி டல்லாம் வச்சு செம்மையாக இருக்குதுல்ல. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க, வைட் ஆங்கிள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சுற்றுங்க. ஓகேங்களா? என்னோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் இங்கே வச்சாச்சு, என்னோட திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சாச்சு. ஒரு 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 குட்டி வேலை, அதனால் ட்ரிச்சி வந்திருக்கேன். ஸோ அந்த ஒர்க் முடிஞ்சோடனே பேக் டு சென்னை. ஓகேங்களா? ஓகே, நம்ம போய் ரெசிபியை பார்த்துடலாமா? இந்த வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்துடலாமா? சும்மா அப்படியே அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை காட்டுங்க. ஹலோ, இவங்க தான் வந்து நிஷா. என்னோட எல்லா வீடியோலையும் நிஷாவோட கமெண்ட் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக இருக்கும். எத்தனை வருஷமாக நிஷா? நான் திருச்சி வரும்போதெல்லாம் வந்து டிக்டாக்லேருந்து அவங்க என்னை பார்த்துட்ருக்காங்க. நான் திருச்சி வரும்போதெல்லாம் ஓடி வந்து என்னை பார்த்துருவாங்க. ஒரு வாட்டியாவது எப்படியாவது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருவாங்க. கரெக்ட், நான் ஊர் வந்தோடனே வந்து என்னை பார்த்துருவாங்க. ஸோ நிஷா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுலேருந்து என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு, அப்புறம் கன்சீவாக இருக்கும்போது பார்த்துட்டிங்களா? குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா? குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வந்து பார்த்துட்டாங்க. எப்போ ட்ரிச்சி வந்தாலும் என்னை வந்து பார்த்துருவாங்க. ஷீ இஸ் அ டை ஹார்ட் ஃபேனு. ரொம்ப பேசவே மாட்டாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. ஏம்மா பேசவே மாட்டேங்கிறீங்க? அவ்வளோ ஆசையாக கிளம்பி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தாலும் அந்த பிள்ளை 3 வார்த்தை கூட பேசாது. ஏம்மாண்ணா, எனக்கு பேச்சே வரலம்மா உங்களை பார்த்தா, நான் உங்களை இப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவங்க நல்லா பேசுவாங்களாம். ஆனால் அது என்னமோ தெரில, இத்தனை வருஷமாகி என்கிட்ட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் எப்போ வந்தாலும் என்னை பார்க்க வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. நிறைய இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை நான் அங்கங்கே சம்பாதிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுற எல்லாரையுமே நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். டக்குன்னு ஓடி போய் ரெசிபி அண்ட் சாப்பாடு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜூஸ் ஃபேக்ட்ரி கிளம்பலாம். இது ஆக்சுவலாக என்னோடய அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேங்க. அது ஓகே, நான் சொல்லலை, புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ என்னோடய அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கேன். அண்ணி வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? வேறு என்ன டீட்டெயில்ஸ்? அவ்வளோதான் டீட்டெயில்ஸ். சரி, வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். நம்ம மம்மி என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு? சொல்லுங்க. ஐயோ, அச்சு இதில் வந்துட்டானா? சரி, ஓகே. அச்சு முட்டை குழம்பு. முட்டை குழம்பு. இதை நான் நம்பணும். ஆமாம், சத்தியமா முட்டையே இல்லை. முட்டை பாரு, இங்கே வச்சிருக்கேன், இங்கே பாரு, இதுக்குள்ளே வச்சிருக்கேன். ஓ, இது இல்லை, எனக்கு புரியல. முட்டை இன்னும் இப்படி இருக்கு. நாங்கள் வந்து கோழி முட்டை போட்ட முயல் முட்டை. கோழி முட்டை போட்டு முயலுக்கு ஃப்ரெண்டுன்னு கொடுத்துருச்சு. அதுக்கிட்ட இருந்து வாங்கி நாங்க சமைக்கிறோம். சரி, ஓகேவா? சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க, வேற ஏதாவது ஐடியா வச்சு. ஐயோ, பேசுறதுக்கு வச்சிருப்பீங்களே. இன்னைக்கு வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு பண்ண போறோம், ஃபிஷ் பிரியாணி பண்ண போறோம். சரியா? நான் கேட்ட தோசை பண்ணீங்களா நீங்க? அண்ணா, முட்டை தோசை சேலஞ்சுக்கு நாங்க வரோம். நான் வைக்கிற அந்த சேலஞ்ச 2 பேர்ல யார் அந்த தோசையை ஊத்தி குடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு வழங்கப்படும். அஸ்வின் வந்து எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கோம். முட்டை தோசை, அதாவது தோசை மேல முட்டையை உடச்சி ஊத்திட்டு சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா மஞ்சக்கரு, அந்த மஞ்சக்கரு வந்து உடையாம ஆடாம அசையாம தோசையை திருப்பி போடாம அப்படியே ஃபோல்ட் பண்ணி கொடுக்கும் போது அவன் ஓபன் பண்ணும்போது அந்த சென்டர்ல இருக்கிற மஞ்சக்கரு வந்து அப்படியே இருக்கணுமா? கரெக்டாடா? ஆமா. அப்படி வந்து நாங்க 2 பேர்ல அது புட்டும் போது வழிஞ்சு போலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க கொடுத்தப்போ அது அப்படியே தான் இருந்துச்சு. இந்த சேலஞ்சுக்கு நான் ரெடி. ஏதோ லாஸ்ட் டைம் ஃப்ளூக்கா பண்ணி கொடுத்த முட்டையை ட்ரெண்ட் ஆக்கிட்டோம். நீங்க ஃப்ளூக்கா பண்ணதுக்குள்ள ஒரு மேட்டர் இல்ல. நீங்க அதுக்கப்புறமா ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா, ஒரு ஆக்ஷன்.
இது என் ரெசிபி அப்படின்னு நீங்க பாத்தீங்களா, அதுலதான் நான் ஓகே அப்ப உண்மை நான் எடுக்கிறேன் அதை நான் எடுக்கிறேன். சேலஞ்ச் அக்செப்டட். இன்னைக்கு நைட் அந்த முட்டை தோசையை ஊத்தி அதை நான் எடுக்கிறேன். அதாவது தோசை ஊத்திட்டு நான் கேட்கறேன் அத்தை இந்த தோசை செம்மையா இருக்கேன்ட்டு ஃப்ளூக்ல வந்துச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் பண்ணி இது என் ரெசிபி அப்படின்னு நீங்க பார்த்தீங்களா, அதை நான் மறக்க மாட்டேன். சாட்சிக்கு அங்க ஒருத்தன் உட்காந்து நீ பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் என்கிட்ட அபுதாபிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு முட்டை தோசை நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல, ஆமா. உன்னால அதை பண்ணவே முடியாது அப்படின்னா. அப்படி என்னடா அது முட்டை தோசை நானும் கேட்டேன். அது எப்படி வந்துச்சுன்னு அவன் சொல்லிட்டா, நான் செஞ்சும் கொடுத்தேன். ஆனா இது இல்லைன்னா சரி ரைட், அப்ப அவங்களையே நீ ஊத்த சொல்லு, எப்படி ஊத்துறாங்கன்னு நான் பாக்குறேன், அதே மாதிரி நான் ஊத்தி தரேன் சேலஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகேவாச்சா? செஞ்சு விடுங்க. செஞ்சு தரேன்டா. சுட சுட சாதம். அவங்க என்ன ஏன் இவ்வளோ ஸ்லோவாக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே வந்து ரீல்ஸ்க்காக ஷூட்டு போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லோவாக டிஸ்பிளேக்காக இப்படி வச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து கமெண்ட்ஸில் வந்து யாரோ பச்சை கலர் எண்ணெய் ஊற்றுறீங்க, அது என்ன எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்க. ஆனால் அந்த ஆந்தை கப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது பச்சை கலர் கண்ணாடி பாட்டில். அதுக்குள்ளே நம்ம நார்மல் எண்ணெய் தான் வந்து ஊற்றிருக்கோம், செக்கில் ஆட்டிய கடலை எண்ணெய். அது அந்த பாட்டில் பச்சை கலரில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு பச்சை கலரில் தெரியுது. கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான ஒரு விளக்கம். உடச்சி ஊற்றின முட்டை குழம்புல முட்டையை ஊற்றுங்கள். ஐவா சூப்பர், நல்லா இருக்குல்ல? ஃபிஷ் பிரியாணிக்கு வச்சாச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி இலை போட்டுட்டு இங்கே பாலோட கொஞ்சம் குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கோம், போட்டு ஊற்றி தம் போட்டோம்னா ஃபிஷ் பிரியாணி ரெடி. எங்கே வந்திருக்கோம் திருச்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம் கேமராமேன் அப்படியே ஒரு ஓவரால் வியூ காட்டுங்க பார்ப்போம் நாங்கள் எங்கே நிற்கிறோங்கிறத. அதாவது என் தாய் வந்து எனக்காக ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காங்க. என்னன்னா இந்த நடுக்காட்டுல நான் ஆடு மேய்க்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் டாடி மட்டும் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கேன், நான் எவ்வளோ ரீல்ஸ் எடுத்து போட்டிருப்பேன் தெரியுமா? சரி ஓகே, ஐ மிஸ் மை புருஷன், ஐ மிஸ் மை செல்லம்மா, பரவாயில்ல அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அவரும் இந்த வீடியோ பார்ப்பாரு. இப்போ நாங்கள் இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் அண்ணனுடைய ஜூஸ் ஃபேக்ட்ரிங்க. இது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணும் போது நான் இல்லை, அபுதாபியில் இருந்தேன். ஸோ இன்றைக்கி என்னை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வாமா நம்ம போய் பார்க்கலாம், விசிட் பண்ணலாம் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வந்து நான் ஒரு ரவுண்டு சும்மா அடிச்சிட்டேன், ஓகேங்களா? நான் டீட்டெயில்டாக இன்னும் அடிக்கலை. சரி உங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எங்கள் அண்ணன் வந்து ஆல்ரெடி திருச்சிக்கே தண்ணி காட்டுறவருன்னு நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். ஆக்சுவலாக அவரை இல்லை எப்போ வீட்டுக்கு போனாலும் நீங்கள் எதுக்கு வந்தீங்க தண்ணி கேன் போட வந்த. ஆக்சுவலாக வந்து திருச்சிக்கே வந்து தண்ணி சப்ளை அப்படின்னா ஆண்டவர், அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், திருச்சிக்காரங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து அதுக்கு அடுத்து ஜூஸு டீஸோவில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதில் இன்றைக்கி ஒரு சைட் விசிட் வந்திருக்கோம், ஓகேங்களா? சரி ரொம்ப நம்ம பேசிட்டே இருக்கோம்னா வாங்க உள்ள போகலாம். எங்களுக்காக அழகாக சூப்பராக ஃபோக்கஸிங் லைட்லாம் போட்டாங்க. தேங்க்யூ அஸ்வின். மாமாவை காட்டு, உன் பின்னாடி தான் நிற்கிறாரு, பார்த்துக்கோங்க. அவர் பிஸியாக இருக்கார், அவர் ஆல்வேஸ் பிஸி மேன், நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம போகலாம். எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரைட் நவ் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அஸ்வின் மேங்கோ தானே ஓடிட்டு இருக்கு. ஆமாம், மேங்கோ ஃப்ளேவர். ஆமாம், இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒன் ஆஃப் த ஜூஸ் ஃபேக்ட்ரி. இப்போ ரீசெண்டாக வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி இப்போ இங்கே வேலை வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி மேங்கோ ஃப்ளேவர் அடிச்சிட்ருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து 7up, அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டில், ப்ளெயின் வாட்டர்ஸு, அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ஃப்ளேவர், அப்புறம் லெமன் சோடா, இந்த மாதிரியான எல்லா ஒரு ஃப்ளேவர்ஸுமே வந்து இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா பன்னீர் சோடா, அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 by 1 எல்லாமே இப்போ பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோவை நான் எதுக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தி பிக்கஸ்ட் மோட்டிவேஷன், தி பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம் அண்ணனை. ஏன்னா அவருமே வந்துட்டு துபாயில் இருந்து, அபுதாபியில் இருந்து, சவுதியில் இருந்து அப்படிலாம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே வைண்ட் அப் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வைண்ட் அப் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபேமிலி அனுப்பி நெக்ஸ்ட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிஸ்னஸை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் ஓகே வேண்டாம் நம்ம திருப்பி வெளிநாட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெளிநாட்டுக்கே போய் இல்லை வேண்டாம் நம்ம திருப்பி நம்ம தாய்நாட்டுக்கே வந்துடுவோம் அப்படின்னு திருப்பி ரிட்டன் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகும்போது பிஸ்னஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். திருப்பி வந்து அதை எடுத்து திருப்பி ரன் பண்ணி இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து அதை அப்படி ஒரு செங்குத்தாக நிற்க வைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டை அண்ணன் வந்து செஞ்சுருக்கார். ஸோ அந்த ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டை வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். எப்போல்லாம் நாங்கள் புட் டவுன் ஆகுறோமோ அப்போல்லாம் வந்து இவங்ககிட்டேருந்து என்ன சொல்கிறது சத்தூசி மாதிரி போட்டு போனாங்க. அந்தளவுக்கு வந்து நிறைய அட்வைஸும் சரி, மோட்டிவேஷனும் சரி, இன்ஸ்பிரேஷன் எல்லாமே இவங்ககிட்டேருந்து நாங்கள் வந்து கேதர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அண்ணாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு அண்ணியோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியில் எப்படிலாம் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, எவ்வளோ சுத்தமாக பண்ணுறாங்க, எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே காமிச்சாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அஸ்வின், இங்க ஏன் எஸ்பி போட்டிருக்காங்க சொல்லு. சரவணன் பிரியான் மட்டும் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான். நான் உண்மையிலே அதான் சொல்லியிருப்பேன். ஆனா மேல பாரு சுகர் ப்ரிப்பரேஷன் டேங்க்னு அவங்க போட்டு உடைச்சிட்டாங்க. அதனால நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த இடத்துல நாங்க இருக்கோம். எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க வெளியே இப்ப நான் எப்போ உங்களை தூக்கி உள்ள போட போறேன். ஆமா ஸ்வீட் கேர்ள், சுகர் கேர்ள். அதனால சுகர் டேங்க்குள்ள நான் இருக்கேன். இல்ல காத்தர்ட்ட கிளம்பலாம் தான் நினைச்சேன். இவ்வளவு நேரம் ஓபன் பண்ணி வச்சத மூடிட்டாங்க. ஐ திங்க் க்ளோஸ் பண்ணி 4 அடி போட போறாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு சுகர் கேர்ள், ஸ்வீட் கேர்ள், சுகர் கேர்ள். அதனால நான் இங்க இருக்கேன்னு சொன்னேன். கர்த்தரே, உன வீட்டுக்கு போய் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான். வாங்க பாங்க. அடுத்து குல்கந்த் பாயசம் செய்கிறோம். அந்த ரெசிபியை நாங்கள் போடுறோம். ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரி ஃபுல்லாக சுற்றி பார்த்தோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமே போயிருந்தோம். இந்த பக்கம் வந்து வாட்டர் பாட்டில் போர்ஷன். இது அன்சீசன் அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டாக்கு. ஸோ எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you, bye bye, tata, take care.